தருணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். பட் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா சரியான படத்துல இருந்து மாட்டிட்டோம்டா செய்ய போறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர லாஜிக் மிஸ்டேக். இப்போ வரைக்கும் நம்மளால படம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் டைஜஸ்ட் பண்ண முடியல. என்னன்னாக்கா கிஷன் தாஸை வந்து சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் அப்படின்றாங்க. அவரை சாக்லேட் பாயா தான் நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு ஒரு மிஷின் எல்லாம் கையில் துப்பாக்கி AK-47 தூக்கின்னு போறாரு போது அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக பார்த்தேன். பட் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க கதைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் ஓரளவுக்கு நல்லா ஒப்பேத்திட்டாங்கன்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தான் மொத்தமே கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு பயங்கர லேக்னே சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். அது ஆக்சுவலாக சாங்ஸ் மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஹீரோயின் போர்ஷன் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக், செகண்ட் ஆஃப் சூப்பர். ஓவரால் பார்த்துட்டு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோன்ற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா இந்த படம் வந்து பொங்கல் அப்பவே ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு மட்டும் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். பட் அப்போ அந்த டைமில் ப்ராப்பரான வரவேற்பு கடையில் நிறைய படங்கள் வந்ததால அப்பயே ஷோ எல்லாம் பிளாக் பண்ணிட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க திருப்பி இந்த படத்தை. அன்னைக்கு ஆல்ரெடி பார்த்துட்டாங்க 2-3 பேர். ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த டைமில் ப்ராப்பர் வரவேற்பு கிடைக்கல. இதுக்கு வரவேற்பு கிடைக்கும்னு நினச்சி டேரக்டர் இந்த டைம் விட்டாரு. பட் உண்மையிலேயே அதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது இந்த படம். பார்க்கலாம். மூவி நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு மூவி. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அஸ்வின் நல்லா பண்ணியிருக்காரு. தென் செகண்டரி பார்த்தா ரகுகோ சிவா மியூசிக்கலும் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக அவர் கொடுத்துருக்கலாம். படத்தோட மெயின் பிளாட்டே பார்த்தீங்கன்னா எண்ணில் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மைனஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ஒரு ப்ளஸஸ் தான் அமையும். நல்லா இருக்கு ஃபிலிம். நீங்கள் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்ஸ். இல்லை லேக்னு இல்லை, அந்த சீன் தேவைப்படுது. அந்த இடத்துல அந்த சீன் தான் போக முடியும். அந்த சீன் இருந்தால் தான் அடுத்த சீனுக்கு எக்ஸ்ட்ரா மூவ் பண்ண முடியும். லேக்னு சொல்ல முடியாது, சீன் மஸ்ட்டுங்க. அந்த இடத்துல அந்த சீன் வேணும். இருந்தால் தான் அடுத்த சீனுக்கு போக முடியாத தருணங்கள் அதில் இருக்குது. நல்ல தருணம் தான், பார்க்கலாம். தருணம் படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருந்தது. எந்த விதமான கதையா இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா கதை இப்படிதான் போகும் அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சுத்தமா படம் வந்து ஆரம்பத்துல புரியல. பட் அப்படியே இன்டர்வெல் அப்படின்னு வரும்போது அங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்டர்வெல்ல இருந்து கடைசி நிமிஷம் வரையும் படத்தை சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா கொண்டு போய் கிஷன் தாஸை வந்து ரிவீல் பண்ண விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. கடைசியா ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் என்ன தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க கவர்மெண்ட், இல்ல அதுக்கு நம்ம தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணது நல்லா இருந்தது. கிஷன் தாஸுக்கு இந்த ஒரு காப் அப்படின்ற அந்த ரோல் வந்து பெருசா செட் ஆகாத மாதிரி இருந்தது. பட் ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பட் மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த பாடி பிரிஸ்கெல்லாம் கொஞ்சம் இது மெயின்டைன் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் இன்னும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த படம் பண்ணியிருந்தா படம் இன்னுமே சூப்பரா ஓடி இருக்கும். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு 3.5 அவுட் ஆஃப் 5 வந்து கொடுக்கலாம். ஹீரோயினுக்கு பெருசா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இல்ல, பயந்து நடிக்கிற மாதிரி தான். அதை அவங்க டீசெண்டா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. பட் ஆனா அந்த த்ரில்லிங்கா பிஜிஎம் எல்லாம் வந்து நல்லா இருந்தது. அதான் கடைசி நிமிஷம் வரையும் ஒரு விஷயம் டிராவல் ஆகுது அப்படின்னும் போது அந்த 200 ரூபாய் கொடுத்தது வந்து வர்த்தா இருந்தது. இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன்ல, கிஷன் தாஸ் வந்து நம்ம ஒரு சாக்லேட் பாயா ஒரு லவ்வர் பாயா பார்த்துட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து அவர் சின்ன பையனாவே பார்த்துட்டோம் நிறைய படங்கள்ல. பட் இது கொஞ்சம் லைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். தருணம் பார்த்துட்டு வரேன். ஒரு ஜென்யூனான ஒரு அட்டம்ப்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி அட்டம்ப்டை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேட்டருக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். ஆமாம், த்ரில்லிங் இருக்குது, இந்த கரண்ட் ஜென்ரேஷன் பற்றி இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், பிடிக்கும் உங்களுக்கு.